காலையில் டிஃபன், மதியம் லஞ்சு, நைட் டிஃபன் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தக்காளி கொசு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டு அது கூடவே கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டு தாளிச்சுக்கணும். இது வணங்குறப்பவே ஒரு 10 பல்லு பூண்டு இடிகளில் இடித்து சேர்த்திக்கோங்க. இடிகள் இல்லை அப்படின்னா மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்திக்கோங்க. இப்போ இது வணங்குறப்பவே தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு எல்லாம் இந்த வெங்காயத்தில் போட்டு அப்படியே வணக்கிக்கோங்க. இது நல்லா சுருண்டு வந்த உடனேவே பொடியாக கட் பண்ண தக்காளி ஒரு 10-15 தக்காளி பொடியை கட் பண்ணி அது இது கூடவே சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். இப்போ இந்த தக்காளியில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தக்கூடாதுங்க. சிம்மில் வச்சுருங்க. நல்லா இந்த தக்காளி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு சுருண்டு வந்துடும். அந்த அளவுக்கு வர்றப்போ உங்களுக்கு அந்த பதம் தெரியுங்க. நல்லா கெட்டியாகும். இது நீங்கள் வெளியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சிட்டிங்க அப்படின்னா 4-5 நாள் ஆனாலும் கெடவே கெடாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் நல்லா இருக்குங்க. டூர் போகிறப்ப ட்ராவலிங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மதியம் வச்ச சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு நல்லா